வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இது உங்களுக்கான SBI PO prelims-க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ சின்ன விஷயந்தான் மக்களே, அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ராயல் பாஸ்க்கான ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி மார்க் இன்டர்வியூ சென்னைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா 26 27 சென்னையில் மார்க் இன்டர்வியூ வச்சுருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சால்வ் பண்ணாமல் மார்க் டெஸ்ட்டு போட்டு மார்க்கு கம்மியாகுதுன்னு ஃபீல் பண்ணாமல் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இப்படி இருக்குது, கொஸ்டின் கொடூரமாக இருக்கும், அப்படி இப்படி எதையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அவன் அப்படி சொல்கிறான், இவன் எப்படி சொல்கிறான், எவன் எப்படி சொன்னாலும் நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும்ல, நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வைங்க. கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதோட செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும், அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, அதோட ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 அல்லது 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா? ஏன்னா இந்த SBI எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ கேட்குறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 அல்லது 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. மாஸ்க் மேண்டிட்டரி வச்சுக்கோங்க. அது மாதிரி தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிற அந்த இங்க் பேடு இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கம் பாட்டில் வாங்கிட்டு போய்க்கோங்க, சரிங்களா? இந்த கம் பாட்டிலும் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறதும் அவங்களே கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டி மெஷருக்கு அங்கே போயிட்டு நம்ம ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 2 நாளில் நம்ம ரொம்ப பதட்டம் பண்ணிக்கவே கூடாது. அதுதான், பதட்டம் ஆனோம்னா நமக்கு எக்ஸாமை பாதிக்கும். ஸோ பாசிட்டிவாக இருந்து நம்ம ஒரு 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 நம்பிக்கையோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்தோம்னா ஒரு மலையே நமக்கு சின்ன கல் மாதிரி தெரியும். நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சின்ன கல்லை தூக்கி போட்டால் கூட நம்ம மிரண்டுருவோம். ஸோ தயவு செய்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க. சாட்டர்டே எல்லாருமே எக்ஸாம் எழுத போகிறீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் சென்டர் வேறு ஊரில் இருக்குன்னா நீங்கள் நாளைக்கே ஸ்டே பண்ணுற மாதிரி போயிருங்க, சரிங்களா? ஏதாவது மதுரையில் காலேஜ் இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு தெரில அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த வென்யூ அனுப்பி விட்ருவேன். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன பிறகு எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு வந்தாலும், சரிங்களா, அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் அனலைசிஸ் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த செக்ஷன் தொடங்கினோடனே சில சமயம்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். SBI PO prelims பொறுத்த வரைக்கும் உள்ள செக்ஷனில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அட்டன் பண்ணும்போது டைம் கன்சூமிங் ஆகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச ரீசனிங்கே ஒரு 20 to 25 போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போய் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள், எல்லா கொஸ்டினையும் பாருங்கள். செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். நம்ம கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம மார்க் அமையும். இது ஓவரால் இந்தியா காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 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 பதட்டம், ஒரு பயம் ஏற்படும். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நம்ம கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது எவனாக இருந்தால் என்ன, எல்லாரையுமே நம்ம பீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க, சரிங்களா? நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கே சொல்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம்காண்டி நம்ம நிறையா நாள் படிச்சிருக்கோம், நிறையா நாள் தூங்காமல் படிச்சிருக்கோம், நிறையா விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. அதுக்காண்டியாவது நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாமுக்குள்ளே போங்க. பயந்துக்கிட்டே எக்ஸாமுக்குள்ளே போகாதீங்க. ஃபஸ்ட்டு பயப்படுறத விடுங்க. நீங்கள் எல்லாமே பயப்படுறதுக்கு காரணம் அடுத்தவன் நெகட்டிவாக சொல்கிறதும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபாக பார்க்குறது, SBI PO prelims டஃப்னு சொல்லி வச்சுருக்காங்க, அந்த எல்லாமே உங்களை போட்டு அமுக்கும். எதையும் மைண்டில் யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாத்தியார் நான் சொல்கிறேன், உங்களால் கண்டிப்பாக முடியும், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க. ஸோ இப்போயே எல்லாமே பேகுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபு, அதோட ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுமே ஹால் டிக்கெட்டை பத்திரமா திரும்ப கொண்டு வந்துருங்க கொடுத்தாங்கன்னா, சரிங்களா? ஹால் டிக்கெட்டை தொலைச்சிடாதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குமோ
அப்படி இருக்குமோ, கொஸ்டின் ஈஸியாக இருக்குமோ, கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே உழப்பிக்கிட்டே போகாதீங்க. எப்படி எக்ஸாம் இருந்தாலும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம யோசிக்கிறது தான். இந்த மார்க் டெஸ்ட்லாம் போடுறது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம பயத்தை நம்ம போக்கிக்கிறதுக்கு, அவ்வளோதான். சரிங்களா? அந்த சென்டரில் போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அதிக அட்டம்ப்டை கொடுக்கணும், அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்குது. ஸோ கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.